மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்றைய தினம் 13ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே பல ஆட்சிகள் இருந்திருக்கிறது, பல அரசுகள் ஆண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையிலே இப்போது இருக்கக்கூடிய அரசு சார்பாக பல ஆதரவு மற்றும் எதிர்ப்பு கருத்துக்கள் அண்மை காலங்களிலே அதிகரித்து செல்வதை அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக கடந்த அரசை மக்கள் வெறுத்து புதிய அரசை தெரிந்ததற்கு என்ன காரணங்கள் என்கின்றதை எடுத்து பார்த்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக முன்னதான அரசுகள் மக்களுக்கு இடையூறான அரசுகளாக இருந்திருக்கின்றன. தற்போது இருக்கிற அரசு எப்போதும் மக்களோடு மக்களாக இருப்போம், அதனாலேயே நாங்கள் தோழர் என்று அழைக்கிறோம், மக்களுக்கு ஆதரவாக இருப்போம், நண்பர்களாக இருப்போம், எனவே மக்களை இடையூறு செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய அரசு சீக்கிரமாக எங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம், குறைந்த அமைச்சரவை அல்லது அமைச்சர்களை கொண்டிருக்கக்கூடிய அரசாக நாம் இருப்போம் என்று சொன்ன அரசு இப்போது புத்தாண்டுக்கு பின்னர் அமைச்சரவையில் மாற்றம், அமைச்சர்களுடைய எண்ணிக்கை உயரும் என்கின்ற ஒரு செய்தியை கொடுத்து தாமும் மற்ற அரசுகளை போன்ற அரசு என்பதை சொல்ல வருகிறார்களா என்கின்ற எண்ணத்தை கொடுப்பதாக சில செயற்பாடுகளை அவதானிக்க முடிகிறது. அண்மைய நாட்களிலே ஆலயங்களை தரிசித்திருக்கக்கூடிய பிரதமர் அங்கு மேற்கொண்டிருக்கக்கூடிய செயற்பாடுகள், அந்த செயற்பாடுகளும் தற்போதைய அரசை பழைய அரசோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு ஏதுவான சில காரணிகளை எடுத்து காட்டுகிறது. குறிப்பாக மாவை கந்தனை தரிசிக்க சென்றிருக்கக்கூடிய பிரதமர் அங்கே ஒரு விசேட நாளிலே சென்றிருக்கிறார். அது மக்களுக்கான நாள், மக்கள் அந்த ஆலயத்திலே தங்களுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற நாள். அங்கே அவர்கள் சிரமமின்றி தங்களுடைய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நேரத்திலே பிரதமர் வருகின்ற காரணங்களால் அவர்களுடைய அந்த வழிபாடு இடையூறுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. பாதுகாப்பின ஒரு காரணத்தை சொன்னாலும் ஒருவருடைய பாதுகாப்புக்காக பலரை துன்புறுத்துவது, அவர்களுடைய வழிபாட்டை இடையூறு செய்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல என இப்பொழுது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இருப்பினும் பல நல்ல செயற்பாடுகளையும் அவதானிக்க முடிகிறது. அண்மையிலே மட்டக்களப்புக்கு சென்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி பல்வேறு விடயங்களை எளிமையான முறையிலே மக்களோடு பேசி பகிர்ந்திருக்கிறார். அவர் பல விடயங்களை எதிர்பார்த்திருக்கிறார். எனவே கடந்த தேர்தலாக இருக்கட்டும், ஜனாதிபதி தேர்தலிலே மிக குறைவான பிரச்சாரங்களோடு மக்கள் அவரை தெரிந்திருந்தார்கள். பாராளுமன்ற தேர்தலிலே யாரென்றே பெயர் தெரியாதவர்களெல்லாம் மக்கள் தெரிந்திருக்கிறார்கள். இப்பொழுது என்ன அவசியம் இருக்கிறது, ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் அங்கே தேர்தலுக்காக வாக்கு சேர்க்க வேண்டி இருக்கிறது என்கின்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. காரணம், முன்னதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார், நான் தேர்தல் நேரத்திலே குறித்த கட்சிக்காக, அதாவது குறிப்பிட்ட எங்களுடைய கட்சிக்காக வாக்கு சேகரிக்க மாட்டேன், எல்லோரையுமே ஒரே மாதிரி பார்ப்பேன் என தெரிவித்திருந்தார். அந்த செய்தியை நாங்கள் இதே பத்திரிகை கண்ணோட்டத்திலே பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்களிலே கலந்து கொண்டிருக்கிறார். எனவே இவை சற்றே விமர்சனங்களை கொடுக்கின்ற விடயங்களாக இருந்தாலும் சில காலத்தினுடைய தேவைகள் கருதி இவ்வாறு செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்கின்ற விடயங்களும் சொல்லப்படுகிறது. எனவே எது எவ்வாறாக இருந்தாலும் இதுவரை நடந்திருக்கக்கூடிய ஆட்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்கையிலே சிறந்த ஆட்சியாக இருந்தாலும் எதிர்பார்க்கின்ற சில காரணிகள் என்னமும் அவர்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்பதை இன்றைய பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய செய்திகளில் இருந்து ஒரு பொதுமக்களாக அல்லது பொதுமகனாக நாங்கள் பேச வேண்டிய அல்லது உணர வேண்டிய விடயங்களாகவே இருக்கிறது. செய்திகளை பார்க்கலாம். திஸ்ஸ விகாரைக்கு எதிராக நேற்றும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. வவுனியாவில் இருந்தும் பெருமளவிலானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் தைட்டியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை காணி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தி பூரணி நாளான நேற்று மீண்டும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறு வாக்கு சேர்க்க வருகிறீர்கள், அங்கே மக்கள் போராடுகிறார்கள், மக்கள் தங்களுடைய காணிகள் என சொல்லி போராடக்கூடியதை மிக இலவாக ஒரு அரசால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாதா, இது யாருடைய காணி என? எனவே பல விடயங்கள் இருக்கிறது. இந்த தேர்தல் பல்வேறு தாக்கங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் என்கின்ற விடயங்கள் இருக்கிறது. கீரிமலையிலே வெடிகுண்டு மீட்கப்பட்டிருக்கிறது. எம்மை தவிர வேறு எவராலும் நாட்டை மேம்படுத்த முடியாது என ஜனாதிபதி அனுரா தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பார்க்க முடிகிறது. நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கு நமக்கு பல தசாப்தங்களின் பின்னர் வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. நாம் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். உண்மை தவிர வேறு எவராலும் அதனை செய்ய முடியாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். 16 சிறுவர்கள் துஷ்பிரயோகம், விளையாட்டு பயிற்சியாளரை கைது செய்ய நடவடிக்கை, கிளிநொச்சி போலீசார் உறுதி என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நடவடிக்கை நடக்கும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகமும் தண்டிக்கப்பட வேண்டியது. வடக்கு முதலீட்டு வலயங்களிலே முதலீட்டுக்கு முன்வாருங்கள், யாழ்ப்பாண வணிகர் கழகம் அழைப்பு விடுத்திருக்கிறது. இதே நேரத்திலே வலிகாமத்தின் அபிவிருத்தியை நிச்சயம் உறுதி செய்வோம் அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள்.
இலங்கை பொருளாதாரம் 3.9% வளர்ச்சியடையும் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய அறிக்கை மூலமாக தெரிய வந்திருக்கிறது. தமிழில் தண்டப்பணம் கோரியவரை கழுத்தை பிடித்து இழுத்துச் சென்று கைது செய்தனர் போலீசார். வவுனியாவிலே அட்டூழியம் என சொல்லப்பட்டிருக்கிறது. வவுனியா குருமன்காடு சந்தியிலே வவுனியா போக்குவரத்து போலீசாரின் நடவடிக்கையின் போது தமிழில் தண்டப்பணம் கோரிய நபரை கழுத்தை பிடித்து இழுத்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இது கடந்த கால அரசில் கூட இவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. கடந்த காலங்களிலே முகநூல்களிலே வீரம் காட்டி இருக்கிறார்கள் எங்களுடைய இளைஞர்கள். அதாவது தமிழிலே தாருங்கள் என சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு தமிழ் போலீசாரை வர வைத்து அங்கே தண்டப்பணம் கொடுத்திருக்கக்கூடிய விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இவ்வாறான ஒரு விடயம் இது புதிதாக இருக்கிறது. விபத்திலே முதியவர் இறப்பு என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அது துயர செய்தியாக பதிவாகிறது. விபத்துக்கள் அதிகரித்து செல்ல இதை போலீசார் காரணமாக இருக்கிறார்கள். இவர்கள் கையூட்டு பெறுகிறார்கள். அதன் காரணங்களால் விபத்துக்கள் அதிகரித்து செல்கிறது. இவர்களுக்கு பயம் இல்லை, பணம் கொடுத்தால் விட்டு விடுவார்கள் என்கின்ற நிலைப்பாட்டிலே சாரதிகள் இருக்கிறார்கள் என்கின்ற விமர்சனங்கள் பொதுவான விமர்சனங்களாக இருக்கிறது. வடமராட்சி விபத்து குடும்பத் தலைவர் பலி என்கின்ற விடயம் பார்க்க முடிகிறது. அதாவது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு அம்மன் பகுதியிலே நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற கோர விபத்திலே இளம் குடும்பத் தலைவர் இழந்திருக்கக்கூடிய துயர செய்தியாக அது பதிவாகி இருக்கிறது. முச்சந்தி முரளியினுடைய கருத்து பதிவாகி இருக்கிறது. விகாரை பிரச்சனை தான் இப்ப விகாரமாகி கொண்டு போகுது கண்டியலோ என அவர் பதிவு செய்திருக்கிறார். இது உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகள். வலமுறை பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது உள்ளக பொறிமுறை ஊடாக காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பிலே நீதியான விசாரணை. மன்னாரிலே பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு ஜனாதிபதியையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் 3/2 பெரும்பான்மையையும் தந்திருக்கிறோம். எனவே அதை வைத்துக் கொண்டும் இந்த விடயங்களை நிச்சயம் செய்துவிட முடியும். இனவாதத்தை எதிர்க்கிறோம் என பிரதமர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம், நாட்டுக்கு நல்லிணக்கம் தேவை என்று சொல்லியிருக்கக்கூடிய விடயம், சட்டம் அனைவருக்கும் சமமாக அமுலாகும் என்று அவர் சொல்லியிருக்கிற விடயம், மக்களை ஒன்றிணைக்கவே ஆட்சிக்கு வந்தோம் என சொன்ன விடயங்களும் மிக முக்கியமான ஒரு சிறந்த கருத்துக்களாக இருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே எறும்பு கடித்த காயத்தால் ஏற்பட்ட கிருமி தொற்று. யாழிலே 21 நாளான பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கிறது. குழந்தைகள் குறித்து அவதானமாக இருக்க வேண்டிய காலத்தில் பெற்றோர்கள் இப்போது இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்ய முதலிடுங்கள், புலம்பியர் உறவுகளுக்கும் அமைச்சர் விஜித ஹேரத் அழைப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே சுன்னாகத்திலே குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி செய்தி. புன்னாலைக்கட்டுவனிலே மோட்டார் சைக்கிளில் விபத்து, குடும்பஸ்தர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தியும் முன்பக்கங்களில் பதிவாகி இருக்கிறது. சாதி மத இன பேதங்களை கடந்து நாம் ஒரு தாய் பிள்ளைகள் யாழிலே தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் விஜித ஹேரத் என்கின்ற விடயங்கள் பதிவாகி இருக்கிறது. 14 மாவட்டங்களுக்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணி நிறைவு என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பதிலளிக்காமல் நழுவினார் அமைச்சர் விஜித ஹேரத் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே அந்த விடயம் எது தொடர்பாக என பார்ப்போமாக இருந்தால், மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலிலே பிரதமர் ஹரணி அமரசூரியவால் ஏற்பட்ட சர்ச்சை தொடர்பாக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்காமல் நழுவியதாக சொல்லப்படுகிறது. வடமராட்சி அம்மனிலே டிப்பர் மோட்டார் சைக்கிள் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது, முல்லைத்தீவிலே 4 லட்சம் ஏக்கர் நிலம் வனவள திணைக்களத்திடம் அனுர அரசாங்கம் கள்ள மௌனம் என சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதாக 42,000 ஏக்கர் நிலத்தை அபகரிக்க முயற்சி என்றும், மாவட்டத்திலே 3,389 குடும்பங்களுக்கு நிரந்தர காணிகள் இல்லை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் காடுகளில் வாழ்வதா என கேள்வி கேட்டிருக்கிறார். அதே நேரத்திலே மாவட்டத்தை விட்டே வெளியேறுவதா என மேலும் கேள்வி கேட்டிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரவிகரன் அவர்கள். மக்களின் காணிகள் மக்களுக்கு என முழங்குவதால் பயன் எதுவும் இல்லை, அதனை செயற்பாட்டில் வைக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறார். மிக சிறந்த கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்கள். தமிழில் முறைப்பாடு வழங்குவதற்கு 107 என்கின்ற இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் மொழியிலே போலீசாருக்கு முறைப்பாடுகளை வழங்குவதற்காக அவசர தொலைபேசி இலக்கம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் இதனை அறிவித்திருக்கிறார்கள். இதன்படி 107 என்கின்ற இலக்கத்துக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு தங்களுடைய முறைப்பாடுகளை வழங்கிவிட முடியும். யாழ்ப்பாணம் கொழும்புக்கு இடையிலே விமான சேவை ஆரம்பிப்பதற்கு விமான நிறுவனங்களுடன் பேச்சு என்கின்ற விடயத்தை விஜித ஹேரத் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். உலகில் உள்ள சிறந்த விசாரணை நிபுணர்களை அழைத்து வந்து மனித படுகொலையாளி ரணிலுக்கு இறுதி காலத்திலாவது தண்டனை வழங்குவோம் என பிமல் ரத்நாயக தெரிவித்திருக்கிறார். மருதங்கனி விபத்திலே இளம் குடும்பஸ்தர் பலி. பார்த்த செய்தி. இந்து மக்களின் உணர்வுகளை கீறி காயப்படுத்தியுள்ளார் பிரதமர், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிறார் ஸ்ரீகாந்தா என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு விஜயம் செய்யுங்கள், எதிர்க்கட்சி தலைவர் சஜித்துக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. பிள்ளையானிடம் 90 நாட்கள் தடித்து வைத்து விசாரணை என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது. இந்தியாவுடனான கைச்சாத்தான ஒப்பந்தங்களின்
உள்ளடக்கம் யாருக்கும் தெரியாது, அரசாங்கம் சொல்ல போவதும் இல்லை என்கின்ற ஒரு கருத்தை எதிரணியினர் தெரிவித்திருக்கிறார்கள். வடக்கு மாகாணத்திலே புதிதாக உருவாக்கப்பட உள்ள முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்களிலே முதலீடு செய்வதற்கு முன்வருமாறான அழைப்புகளும் தினக்குரல் பத்திரிகை முன்பக்கத்திலே பார்க்க முடிந்த செய்திகள். தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது புத்தாண்டுக்கு பின்னர் அமைச்சரவை மாற்றம், அமைச்சர்களின் எண்ணிக்கை உயரும் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கைதான பிள்ளையானுக்கு 90 நாட்கள் தடுப்பு காவல் என்கின்ற விடயங்களும், வாக்குச்சீட்டு அச்சிடும் பணி இம்மாதம் இறுதிக்குள் நிறைவு என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க வர்த்தகத்துறையுடன் இலங்கை அரசு பேச்சுவார்த்தை என்கின்ற செய்திகளும், தண்டனைகளில் இருந்து தப்பிக்கும் கலாச்சாரம் நம் நாட்டிலே தலையெடுப்பு என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது ஜனாதிபதி சட்டத்தனி சாலிய பீரிஸ் இந்த விடயத்தை பதிவு செய்திருக்கிறார். இலங்கை பொருளாதாரம் நிச்சயமற்ற தன்மையில் நாணய நிதியம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அடிப்படைவாதத்திலிருந்து இளைஞர்களை காப்போம் என மட்டக்களப்பிலே ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். மன்னார் சென்ற ஹரணி அவர்கள் தொடர்பான செய்திகள், தைட்டி விகாரிக்கு எதிராக போராட்டம் என்கின்ற விடயங்கள், சஜித்தை டில்லிக்கு அழைத்து பேச உள்ள மோடி என்கின்ற விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளாக அமைய பெற்றிருக்கிறது. நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகள் உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.